வெல்கம்ஸ் டு வியான் vlogs. இந்த விளாகில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டிவிஎஸ் டோல்கேட்டில் நியூவாக ஓப்பன் ஆகிருக்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக இங்கே வந்தோன்னா ரெண்டு ரீசன். ஒன்று, வியான் வந்து மார்னிங் டெய்லி வந்து ரொட்டீனாக பால் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு வந்து ஏதாவது ஜூஸ் வெரைட்டி கொடுக்கலாம், அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கவும் தென் இங்கே நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கனால நிறைய ஆஃபர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் அதை பார்க்கவும் வந்திருக்கோம். வந்த உடனே வியான்ட்ட ட்ராலியை கொடுத்துட்டு நீயே பர்ச்சேஸ் பண்ணிக்கப்பா, உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டோன்னு கொடுத்துட்டோம். வாங்க அவன் பர்ச்சேஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்லா இருக்கா? கடிக்கக்கூடாது. கூடக்குள்ள போடுமா, கூடக்குள்ள. போடு போடு. சூப்பர். கைத்தட்டு 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 கைத்தட்டு. தக்காளியை நசுக்கிப்படுத்தி வாங்குற மாதிரி என் பையன் ஆப்பிளை கடித்து பார்த்து வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தா இந்த சரி எல்லாமே வெயிட்டாக இருந்தது. ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ரொம்ப லேஸாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வேகமாக வந்து கூடையில் போட்டான். திரும்ப இன்னொரு ரவுண்டு வந்து பார்த்தான். எல்லாமே திரும்பியும் வெயிட்டாக இருக்குது, எதுவும் தூக்க முடியல. அதே ப்ராடக்டை போய் திருப்பி எடுத்தான். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டாச்சு. பிடுங்கியா போடுறீங்க, இருங்க அதையும் எடுத்துகிட்டு வந்து இதிலே போட்டுறேன்னு போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். எடுத்து உள்ளே குனிஞ்சு எடுக்க முடில. சரி எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்துட்டு ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அடுத்து கூல்ட்ரிங்க் செஷன் போனால் சரி ஜூஸ் தான் வாங்க போகிறான்னு பார்த்தா அதில் உள்ள பாட்டிலாம் எடுத்து எம்எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு உட்காந்து அளந்து பார்த்துட்டு இருந்தான். அளந்து பார்த்துட்டேன், அளவுலாம் கரெக்டாக இருக்குது. வாங்க அடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ரேக்குக்கு வந்தான். வந்து பார்த்தான், சுற்றி பார்த்துக்கிட்டே போய் ஒரு இடுக்கில் மாட்டிக்கிட்டான். அந்த காமெடியை நீங்களே பாருங்கள். சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. ஒரு வழியாக எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சு. இந்த வாங்கின ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம என்ன ஜூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வியான் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். சார், சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா?